தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகர்கள்னு ஒருவர் தான் ரஜினி சார். 75 வயதை கடந்துமே இன்றும் ரஜினி சார் தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகராக வலம் வந்து கொண்டிருக்காரு. சமீபத்தில் வெளியான அவருடைய கூலி படம் ஒரு சில கலவையான விமர்சனங்களை பற்றாலுமே வசூல்ல மிகப்பெரிய சாதனையை படைச்சது. இந்த வருடம் ஆரம்பித்து 8 மாதங்கள் நிறைவடைந்ததை அடுத்து தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்தும் அளவிற்கு எந்த படமுமே ரிலீஸ் ஆகல. ஓரளவிற்கு பெயர் சொல்லும் படமாக நம்ம அதிசருடைய குட் பேட் அக்லி திரைப்படம் இருந்தது. அதன் பிறகு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தக்லைஃப் திரைப்படம் ரசிகர்களை ஏமாற்றியது. இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் அந்த வெற்றி இடத்தை நிரப்ப கூலி திரைப்படத்தின் மூலம் பிளாக் பஸ்டர் வெற்றியை கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலும் அந்த படம் வெற்றியை மட்டும்தான் கொடுத்தது. தற்போது ரஜினி சார் ஜெயிலர் 2 படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அதன் பிறகு 6 மாத இடைவெளியில தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபியை எழுதியிருக்காரா. எதற்கு இந்த கேப், திடீரென்று சுயசரிதை எழுத என்ன காரணம் அப்படின்றத மூத்த பத்திரிகையாளரும் சினிமா விமர்சகருமான வலைபேச்சு அந்தரன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதுல தேர்தல் நெருங்க ரஜினி சாரையுமே தேர்தல் பிரச்சாரங்கள்ல இறக்கிவிட வாய்ப்பு இருக்கா. ஒரு பக்கம் பிஜேபி, அண்ணா திமுக கூட்டணி இருக்கு, மறுபக்கம் திமுக இருக்கு. ரஜினி சார் ஆதரவு கொடுத்தால் இந்த 2 கட்சிகளுக்குமே கொடுக்க வேண்டும். பிஜேபிக்கு தன்னுடைய ஆதரவு கொடுத்து விட்டு திமுகவிற்கு எதிராக நிற்க முடியாது. இதற்காக தான் ரஜினி சார் யாருடைய வழிகளுமே நாம சிக்க கூடாது அப்படின்னு நான் ஒரு 6 மாதம் சுயசரிதை எழுத போறேன் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டாரு. அது மட்டும் இல்லாம திமுக ஆல்ரெடி தளபதி விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சியை எதிர்த்து பேச சொல்லி பிரஷர் போட்டிருக்காங்களா. அதற்கு ரஜினிகாந்த் அவர்கள் நேரடியாகவே என்னால விஜய் எல்லாம் எதிர்த்து பேச முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. மே எலெக்ஷனின் போது இது போல நெருக்கடிகள் வரக்கூடாது அப்படின்றதுனால சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த பிளான போட்டிருக்காரா. இந்த தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.